ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில் வந்து என்ன சாப்பாடுன்னு சொல்லி பார்க்கலாம். இன்னைக்கு ஸ்கூல் 2 மணிக்கு தான் வீட்டிலேருந்தே சாப்பிட்டுட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் 5 மணிக்கு ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வருவாங்க. இப்போ என்ன சாப்பாடுன்னு சொன்னான்னா வீடியோ எடுக்க முடியலை, செல்லை மீதும் கொண்டு போனனால எனக்கு வீடியோ எடுக்க முடியலை. இப்போ வந்து என்னன்னு சொன்னாங்கன்னா எடுக்காத மொபைலு என்னன்னு சொன்னான்னா எடுக்காத தோசை தான் சுட்டு வச்சிருக்கு. தோசையும் அப்புறம் வந்து சிக்கன் குழம்பும். என்னதுன்னு சொன்னான்னா மட்டன் குழம்பு தான் வச்சிருக்கு. மட்டன் குழம்பு வச்சிருக்கு. இப்போ வந்து சாப்பிடலாம். காலையில் உள்ள சாப்பாடு பல்லு விளக்கியாச்சா. காலையில் எத்தனை மணிக்கு கரெக்டாக நாங்கள் ஒரு 8 மணி தான் எழும்புறோம். 8 மணி எழும்பி வேலையெல்லாம் பார்த்துட்டு, வேலை என்னன்னா ஆப்பம், தோசை இல்ல ஆப்பம் தான் சுட்டு வச்சிருக்கு. ஆப்பமும் அப்புறம் வந்து மதியத்துக்கு சோறு வேவுது. ஒத்தன் சோறு சாப்பிடும், ஒத்தன் வந்து ஸ்நாக்ஸ் இந்த இதுதான் சாப்பிடும். காலையில் உள்ளது ஆப்பம் தான் சாப்பிடும். அதனால வந்து அது ஆப்பத்தை சுட்டு வச்சிருக்கு. அப்புறம் வந்து மட்டன் குழம்பு. சாப்பிடலாம் வாங்க. சாப்பிடலான்னு சொல்லிட்டு வசியை தரனா வசி இல்லை. அப்புறம் வந்து விளக்குனாதான் வசி. நைட்டு விளக்காம தூங்கிட்டேன். அதனால பள்ளியா சாப்பிடலாம். 3 பிளேட் எடுத்தாச்சு, சாப்பாடு எடுத்தாச்சு, சாப்பிடலாம். ஆமா, இன்னைக்கு தான் 3 சேர்ந்து சாப்பிடலாம். இறைச்சி குழம்பு வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து சாப்பிடலாம். மட்டன் குழம்பு வச்சு, யாருக்கெல்லாம் மட்டன் குழம்பு வச்சு ஆப்பம் சாப்பிட பிடிக்கும்னு சொன்னா எங்க வீட்டுக்கு வாங்க. ஓகே, செம டேஸ்ட்ல இருக்கு. நல்லா இருக்கா மிதுன்? ஐயே, காக்கு சாப்பாடு கொடுக்கல. இயற்கையை ரசிச்சுட்டே சாப்பிடலாம். சாப்பிட முன்ன ஒன்று சொல்றேன். என்னன்னு சொன்னா, யாருமே இந்த காலத்துல நல்லவங்க இல்லை. கேட்டதா, நீங்க நல்லவங்களா இருந்துட்டு அடுத்தவங்கள பத்தி குறை பேசுங்க. தேவையில்லாம எடுத்துக்கிட்டு சொல்லுறதெல்லாம் நீங்க சொல்லுங்க, சரியா? உங்க பிள்ளை வந்து முதல்ல சரியா இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அடுத்த பிள்ளைய போய் குறை சொல்லுங்க. அதே ஃபர்ஸ்ட் செய்யுங்க. கேட்டதா, அடுத்த பிள்ளைய உள்ளதை சொல்லுங்க, இல்லாததை சொல்லாதேங்க. ஃபர்ஸ்ட் கழுத வந்து இது பண்ணிட்டு இருந்தான்னு சொன்னானா எடுத்துக்கிட்ட சொன்னாலும் நம்ம வந்து அதை இந்த காதுல வாங்கவே கூடாது. ஆனா சிலைப்பட்டவங்க வாங்குவோம். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருப்போம். ஆனா நீ சொன்னான்னு சொன்னானா அது உண்மை இல்லை. உனக்கு பிள்ளை வந்து ஃபர்ஸ்ட் ஒழுங்கா இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அடுத்தவங்க பிள்ளைங்களே பாருங்க. அத மாதிரி வீடியோ போடுதான்னு சொல்லிட்டு யாருமே கெட்டவங்க இல்லை, சரியா? அதனால நான் வீடியோ போடாம இருந்தேன். இனி வீடியோஸ் போடணும்னு சொல்லி இது பண்ணியாச்சு. யாருக்கு சொல்லி கேட்டு நான் வீடியோ போடாம இருக்கேன்னு பண்ணி எனக்கு அவசியம் இல்லை. எதுக்குன்னா நீங்க வந்து வீடியோ போடாம இருந்தாலும் அதே மாதிரி தான் இருக்கும், வீடியோ போட்டாலும் அதே மாதிரி தான் நீங்க சொல்லுதோம். அதனால வீடியோ போட்டு நீங்க இது பண்ணி சந்தோஷமா பாருங்க. அது வேண்டி குறை சொல்லுதையும் குறை சொல்லுதோமா குறை சொல்லுங்க. எத்தனை மட்டும் குறை சொல்லணுமோ குறை சொல்லுங்க. அது உங்களுக்கு தான் அந்த குறை வரும். கேட்டதா, எனக்கு வராது, உங்களுக்கு தான் வரும். இது பண்ணி நீயும் நாளுக்கு கொஞ்சம் சொல்லுதேன். என்னம்மா சாப்பாடா வேணும்? இல்லை வச்சுதாரேன். நாளைக்கு அடுத்த வீடியோவில் கொஞ்சம் இதெல்லாம் சொல்கிறேன், ஓகேயா? அதே மாதிரி குறை சொன்னால் உன் பிள்ளை வந்து பார்த்துட்டு அடுத்தவளே எடுத்துக்கிட்டு சொல்லு, சரியா? உன் பிள்ளை ஃபஸ்ட்டு என்ன நடக்கா, உங்கள் மக்கள் எல்லாரும் எப்படி நடக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அடுத்த மக்களை வந்து குறை சொல்லுங்க, சரியா? சிலைப்பட்டவளை இப்படியே இருக்காள்வ இது பண்ணி பேச ஒன்றும் இல்லாட்டா ஒவ்வொரு முக்காடு பேசுவாங்க. அதனால தான் சொல்லுது. அது உங்கள் வீட்டில் உள்ளவங்களை சொல்லுங்க. உங்கள் வீட்டில் உள்ளவங்களை பார்த்துட்டு அடுத்தவங்களை வந்து எடுத்துக்கிட்டு சொல்லுங்க, பிரச்சனை இல்லை, ஓகேயா? ஆப்பமும் தின்னு முடிஞ்சாச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய். இப்போ நீ என்னங்குமே என் வீடியோ வரும், ஓகேயா? பாய். குப்பை சொன்னானா குப்பை வந்து அப்படிதான் குப்பை இருக்கும். நம்ம அதே காதில் வாங்கக்கூடாது. நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கணும்.